ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உளுந்தஞ்சோறு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கிளாஸில் ஆஃப் கிளாஸ் அளவுக்கு சாப்பாடுக்கு எப்போவும் செய்கிற ரைஸ் இருக்கும் இல்லையா, சாதத்துக்குள்ளே ரைஸை ஆஃப் கிளாஸ் போட்டிருக்கேன். மீதி இருக்கிற ஆஃப் ஸ்பேஸுக்கு உளுந்து, கருப்பு தொளி உளுந்தை இதோட போட்டிருக்கிறேன். ரெண்டும் சேர்த்து ஒரு கிளாஸ் அளவுக்கு ரேஷியோ, அவ்வளோதான். இதை ஆஃப் போட்டிங்கன்னா அதை ஆஃப் போடுங்க. ரெண்டும் சேர்த்து ஒரு கிளாஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அரிசியும் உளுந்தும் சேர்த்து இதை நல்லா வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 to 20 மினிட்ஸ் வரைக்குமே ஊற வச்சுக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக குக் ஆகிடும். இது உடனே பண்ணுறதா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு குக் ஆகிற டைம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் ஊற வச்சுட்டு பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ 20 மினிட்ஸ் கழுவிட்டு நல்லா 20 மினிட்ஸ்க்கு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா உலைக்கு தண்ணி கொதித்ததும் அந்த அரிசியும் உளுந்தையும் வச்சுருக்கோம் இல்லையா, அதை உள்ளே போடுங்க. போட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 to 20 பல் போல் பூண்டு உரித்து வச்சுக்கோங்க. இந்த சாதத்துக்கு கண்டிப்பாக பூண்டு போடுவாங்க. அதை இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி அளவுலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். கூட்டாஞ்சோறுக்கெலாம் எப்படி வைப்போம், ஒரு கிளாஸ் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க. தேவைன்னா திருப்பி உள்ளே ஊற்றிக்கலாம். சாதம் வேகிற பதத்தை பார்த்துட்டு ஊற்றிக்கலாம். அதுதான் ரேஷியோ. இது எத்தனை பேருக்கு இந்த சாதம் தெரியும்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் திருநெல்வேலி, தூத்துக்குடி பக்கம் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த சாதத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பாங்க. ஆனால் மற்ற சைடு உள்ளவங்களுக்கு இதை பற்றி அதிகமாக தெரியலை. உங்களுக்கு தெரியும்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இது கூட கொஞ்சம் கல் உப்பு ஆட் பண்ணி நல்லா கூட்டாஞ்சோறு போல் நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி நல்லா வேக விடுங்க. தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் ஹாட் வாட்டர் வச்சு கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா குலைவாக இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் சாதம் நல்லாயிருக்கும். இது உதிரியாக இருந்தால் அந்தளவுக்கு சாப்பிட முடியாது. ஒவ்வொருத்தங்க இதுக்கு தேங்காய் சட்னி, கருவாட்டு குழம்பு கூட சைடிஷாக வச்சு சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் புளிக்குழம்பு தான் எங்கள் அம்மா செய்வாங்க, வெண்டைக்காய் வச்சு இல்லைனா கத்திரிக்காய் வச்சு. அது எப்படி செய்கிறதுன்ற ரெசிப்பியும் நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த குழம்பையும் எப்படி செய்கிறதுன்னு போய் நம்ம சேனலில் பாருங்கள் ஃபுல்லாக. அதுக்கப்புறமா இது நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு தண்ணி ஒரு கொஞ்சம் போல் 1/2 கிளாஸ் இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நேரத்தில் இறுகிடும் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறமா சாதம் சூப்பராக ரெடி ஆகிடும். குழம்பு ரெடி பண்ணிவிட்டு இது கூட சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள்.